ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளூ லாக் மாங்கா சாப்டர் 152 தான் பார்க்குறோம். அந்த சாப்டர் நேம் என்ன தான் ரீஸ்டார்ட். ஓப்பன் பண்ணதுமே நம்ம இட்டோஷி நம்ம ரின்னை காமிக்கிறாங்க. ரின்னு அவர் கையில் ஃபோனில் என்ன பார்க்குறான்னா, கடைசியாக அவர் அண்ணா எப்படி விளையாடினாங்க அப்படின்ற பற்றி போட்டிருக்காங்க. கடைசியாக அவன் அண்ணா ஆடுறது வந்து என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவர் நினச்சிருந்தானா பாலை பாஸ் பண்ணி கூட கோல் போட்டுக்கலாம், அவர் சும்மா தான் விளையாடிருக்காரு, விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ரின்னு என்ன யோசிக்கிறாருன்னா, கடைசியாக வந்து என் அண்ணனை தோக்கடிச்ச மூமெண்ட்டு எனக்கு அது வந்து சந்தேகம் இல்லை, நான் தோக்கடிச்சுதான். திரும்ப திரும்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை தாக்கி அவரை முடிஞ்ச அளவுக்கு அவர் சமமாக நின்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சமமாக நின்றுன்னு சொல்லிட்டு அவரால் என்னால் தடுக்க மட்டும்தான் முடிஞ்சது, அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. ஆனால் கடைசியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, என் அண்ணனை எதில் பெஸ்ட்டோ அதில் நான் பீட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கடைசி மூமெண்ட்டை வந்து என்னோடய பிளட்டு வந்து கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் சிவகாசி படத்தில் ஹீரோவுக்கு நம்மளுக்கு விஜய்க்கு வந்து பிளட்டு கொதிக்குன்றாரு பார்த்தியா, அந்த மாதிரி கொதிக்குன்னு சொல்கிறாரு. ஃபீல் லைக் எனக்குள்ளே ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, அது எனக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்குது, அது என் உள்ளதாக இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி நான் அதிகமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் பேச முடியல. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, என் அண்ணனுக்கும் எனக்கு எப்பயுமே ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் என்னோடய டெக்ஸ்ட்ரக்டிவ் பவர், அதாவது அதுதான் என்னோடய அழிவினோட சக்தின்ற மாதிரி அவர் பேசிகிட்ருக்காரு. கடைசி எண்டில் மட்டும் அதான் சொல்லுவானே, கடைசியாக அண்ணன் என்ன தான் பாராட்டுவான்னு நினச்சேன், பட் ஆனால் பாராட்ட வந்து யாருன்னா இசாகியை தான் பாராட்டினா. அவன் உன்னை பீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான், அவனை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக ஏற்றி விட்டு போய்ப்பார். இதை வந்து இஸ்ரோஷி ரின்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கார். நான் வந்து மாறணும், இல்லை நான் மொத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது முடிஞ்ச அப்புறம் நம்ம டைரெக்டாக டிவியை காமிக்கிறாங்க. அது யாரோட டிவினா, நம்ம இசாகி வீட்டில் ஒரு டிவி ஓடு. டிவியில் யாருன்னா அவரை பற்றி தான் ஓடுறாங்க. U20 வேர்ல்டு கப்பில் நம்ம இசாகிரின்னு வந்து வின் பண்ணிட்டாங்க சொல்லி போடுறாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டில் பார்த்துட்டு, ஐயோ சூப்பராக இருக்கே, இசாகி நீ வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் உனக்காக நாங்கள் கட்லட் செஞ்சுருக்கோம், வந்து சாப்பிடு, நீ வந்து இந்த U20 கஷ்டப்பட்டு வின் பண்ணதுக்காக கூட நாங்கள் வந்து கச்சுக்கி கறியும் செஞ்சுக்கிறோம், வந்து சாப்பிட்றா அப்படின்றாங்க. இது பார்க்கும்போதே டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எடுத்து ஒரு பைட் வைக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா நீ வந்து வின் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல், நீ வந்து ப்ளூ லாக்கில் வந்து நின்னதே பெரிய விஷயம், நின்று அதில் சாதிச்சும் காமிக்கிற அப்படின்னு சொன்னதே எல்லாருக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, கடைசியாக ஒரு கோல் பார்த்தியப்பா, என்னால் மறக்கவே முடியாதுப்பா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோப்பா அது முக்கியம் இல்லை, உன் வாழ்க்கையில் நீ முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கியா, அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே அவங்க அம்மாவை சேர்ந்து அதுதான்ப்பா எங்களுக்கு முக்கியம், நீ வந்து ஆர்டினரி பர்சனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ என்னோட மகன் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, எப்பயுமே உனக்கு கூடயே இருப்பேன்டா யோசிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் வாழ்க்கையே உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற, அதான்டா உன் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லும்போது ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ்ன்னு சொன்னதும் அவங்க அப்பா வந்து எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கொடுக்குறியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே நக்கல் அடிச்சுட்டே, இப்பா உங்கள்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணுப்பா, கண்டிப்பாக நான் தான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அதாவது வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ன்றதை விட வேர்ல்டு பெஸ்ட்டு கான் வி த வேர்ல்டு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நான் தான் பெஸ்ட்டாக வருவேன்னு. சரி அப்படியே யோசிச்சுட்டு போய் பெட்டில் தூங்குறாரு. தூங்கிக்கினே ஈகோயிஸ்ட்டுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் ஈகோயிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த போன சாப்டர்லேருந்து ஒரு கப்புள்ஸ் ஒரு குட்டி குழந்தைய அதை வந்து பாராட்டினா பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு, பட் நான் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஈவன்ஸோ நான் இதுலேருந்து கற்றுக்கினாலும் நிறைய விஷயத்த நான் அடப்ட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரியே மாற்றணும், இன்னும் நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கோல் அடிக்கும்போது ஒரு வெறி இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெறி அது எனக்குள்ளே இன்னும் இருக்குது, தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ப்ளூ லாக்கில் தொடர்ந்து வாழணும்னா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னா, இது ஹைலி கான்ஃபிடென்டியல், நோ கொஷின் வில் பி ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, ஆனால் இந்த டைமுக்கு வந்து ப்ளூ லாக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே வருது, ப்ளூ லாக்கில் இருக்க எல்லா டீம் மெம்பர்ஸுக்குமே வருது. அதை பார்த்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம ரூயிசான் சொல்கிறாரு. சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஹீரோ மறுபடியும் வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் ஆவான்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு
ஆன் டு த நியூ டைமென்ஷன் சொல்லி ப்ளூ லாக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தோம் ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் பேஸ் டு பிகின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து சாப்டர் 152 முடியுது. 152 முடிஞ்சதும் 153யோட ஷார்ட் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். அந்த சீனில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த பேஸ் 2ல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச காண்டினென்ட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோடு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஒரு 5 கண்ட்ரி சொல்லிடுவாங்க. அந்த 5 கண்ட்ரியை சூஸ் பண்ணி உங்களுக்கு யாரோட விளையாடணுமோ விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற நெக்ஸ்ட் சாப்டரை வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய். Audio Jungle.